இந்த உலகில் சில மனிதர்கள் வெல்லவே பிறக்க மாட்டார்கள். ஆனால் தோற்கத் தோற்க மகத்தானவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவன்தான் கர்ணன். சூரியன் உதயமாகும் ஒரு விடியற்காலையில் கங்கை நதியின் அலைகளுக்குள் ஒரு குழந்தையின் அழுகுரல் ஒலிக்கிறது. நீரில் மிதந்து வரும் ஒரு பெட்டி. அதை எடுத்து திறக்கிறான் ஒரு தேரோட்டி அதிரதன். உள்ளே ஒரு குழந்தை. காதுகளில் குண்டலங்கள். மார்பில் இயல்பாகவே பிறந்த கவசம். அந்த குழந்தை ஒரு தேவனின் மகன், ஒரு ராணியின் வயிற்றில் பிறந்தவன். ஆனால் அந்த நொடியிலேயே அனாதையாகிவிட்டவன். அவனது தாய் குந்தி சமூகத்தின் பயத்தால், அரச மரபின் அச்சத்தால் தன் முதற் புதல்வனை கங்கைக்கு ஒப்படைத்தாள். ஒரு தாய் உயிரோடு இருந்தாள். ஆனால் ஒரு மகன் தாயில்லாமல் வளர்ந்தான். தேரோட்டியின் குடிலில் கர்ணன் வளர்கிறான். உடலில் அபார வலிமை, கண்களில் அடங்காத கனவு. ஆனால் அவனை சுற்றிய உலகம் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நினைவூட்டியது. நீ யார் தெரியுமா? தேரோட்டியின் மகன். அந்த ஒரு சொல் அவனை தாழ்த்தவில்லை, அவனை கூர்மையாக்கியது. ஒவ்வொரு அவமானமும் ஒரு அம்பாக மாறி அவன் உள்ளத்தில் தேங்கியது. அவன் வில் பிடித்தான், அம்பு எய்தான், சூரியனை நோக்கி ஒவ்வொரு நாளும் வணங்கினான். என்னை உயர்த்துவாய் தந்தையே, உலகம் என் பெயரைச் சொல்ல வேண்டும். அவன் ஆசை அரியணைக்கல்ல, அங்கீகாரத்திற்காக. ஹஸ்தினாபுரத்தில் துரோணரின் அஸ்திரப் பயிற்சி, அர்ஜுனன் மையம், அனைவரின் பார்வையும் அவன் மீது. அந்த வட்டத்திற்குள் கர்ணன் நடந்து வந்தான். எனக்கும் கற்பிக்க வேண்டும். ஒரே கேள்வி, உன் குலம்? தேரோட்டியின் மகன். அந்த நொடி ஒரு மனிதன் சமூகத்தால் வெளியே தள்ளப்பட்டான். குருவால் அல்ல, குலத்தால். கர்ணன் அங்கே தோற்றான். ஆனால் அவன் உடைந்து விடவில்லை. அவன் பரசுராமனை அடைந்தான். பொய் சொல்லி கற்றுக்கொண்டான். அஸ்திரங்களை கைப்பற்றினான், பிரம்மாஸ்திரம் வரை. ஆனால் விதி அவனை விடவில்லை. ஒரு நாள் குருவின் மடியில் தூங்கும்போது ஒரு பூச்சி அவன் தொடையில் துளைத்தது. இரத்தம் வழிந்தது, வலி துடித்தது. ஆனால் கர்ணன் அசையவில்லை. அந்த வலிமை அவனை அடையாளம் காட்டியது. சாபம் விழுந்தது. உன் மிக அவசியமான நேரத்தில் இந்த அஸ்திரங்கள் உன்னை கைவிடும். கர்ணன் மீண்டும் நடந்தான், அவமானத்துடன், சாபத்துடன். வில்லாற்றுப் போட்டியில் அவன் அர்ஜுனனுக்கு இணையாக அம்பை எய்தான். உலகம் வியந்தது. ஆனால் மீண்டும் அதே கேள்வி, உன் குலம்? அந்த நொடியில்தான் துரியோதனன் எழுந்தான். இவன் என் நண்பன், இன்றிலிருந்து அங்கதேசத்தின் அரசன். ஒரு மனிதனுக்கு முதன்முறையாக அங்கீகாரம் கிடைத்தது. கர்ணன் அந்த நட்பை உயிரை விட உயர்வாக மதித்தான். யுத்தம் வந்தது. யுத்தத்திற்கு முன் ஓர் இரவில் குந்தி வந்தாள். நீ என் மகன். உண்மை தாமதமாக வந்தது. கர்ணன் சிரித்தான். இப்போது சொன்னால் என்ன பயன் தாயே? அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தான். அர்ஜுனனைத் தவிர உன் மற்ற மகன்களை நான் கொல்ல மாட்டேன். அவன் தாய் பெற்ற பிள்ளையாக இருக்கவில்லை, ஆனால் அண்ணனாக இருந்தான். இந்திரன் வந்தான், பிச்சைக்காரனாக. உன் கவசம் குண்டலம் வேண்டும். கர்ணன் அறிந்தான். அதன் விலை அவன் உயிர். ஆனால் தானம் அவன் மூச்சு. அவன் கொடுத்தான். குருக்ஷேத்திரம். பூமி நடுங்கியது. கர்ணன் அம்புகள் மழையாய் பொழிந்தன. அவனை வெல்ல விதி மட்டும் போதுமானது. தேர்ச்சக்கரம் மண்ணில் சிக்கியது. அவன் இறங்கினான். தர்மப்படி யுத்தம் செய். அந்த நொடி தர்மம் அமைதியாக இருந்தது. அம்பு பாய்ந்தது. கர்ணன் விழுந்தான். சூரியன் மறைந்தான். வானத்தை பார்த்து அவன் கடைசியாக கேட்டான், தந்தையே, இப்போது என்னை ஏற்றுக்கொண்டாயா? யுத்தம் முடிந்தது. உண்மை வெளிவந்தது. கர்ணன் உங்கள் அண்ணன். அப்போதுதான் உலகம் அவனை இழந்ததை உணர்ந்தது. கர்ணன் இறந்தான். ஆனால் அவமானத்திலும் தானத்திலும் வீரத்திலும் அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். தேரோட்டியின் மகனாக பிறந்து மகாபாரதத்தின் மிக உயர்ந்த மனிதனாக நின்றவன் கர்ணன்.